இணையதளங்களில் எதிர்க்கட்சியினர் வைக்கும் விமர்சனங்களுக்கு பாஜகவினர் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார். சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் பாஜகவினர் நடத்தும் தமிழ்நாடு நமோ வாரியர் என்னும் சமூக ஊடக கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர், நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதனை பிரதமர் மோடி செய்து வருவதாக கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான கடந்த கால ஆட்சி நாட்டின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பொய் பிரச்சாரம் தண்ணிய விட விஸ்தாரமா விவரமா ஈஸியா பார்வையிட்டு இருக்கு. இந்த பொய் பிரச்சாரத்துக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஆட்சியில இருந்த போது ஊழலை தவிர வெளியில சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாத நிலையில இன்னைக்கு பொய் பிரச்சாரத்தை சொல்லியாவது மக்களை நம்ப வச்சு திருப்பி அவங்க கிட்ட இந்த ஓட்டு நம்மளுக்கு கிடைக்குமான்ற ஒரு முயற்சி. முன்னர் பேசிய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், இலங்கை தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாத திமுக, காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். தமிழ் மொழியை வளர்க்காமல் கனிமொழியைத்தான் திமுக வளர்த்ததாக விமர்சித்தார். தமிழனை பற்றி யாரும் சிந்திக்கவே இல்லை. இன்று மோடி அவர்கள் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் டிஃபென்ஸ் காரிடார் 5 மாவட்டங்களில் ஏன் தமிழனுக்கு அந்த நுண்ணறிவு இருக்கிறது என்பதற்காக இந்த காமராஜரை பற்றி பேசுவதற்கு இந்தியாவில் ஒரு தலைவருக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய மோடி அவர்களுக்குத்தான் அந்த தகுதி இருக்கிறது.